மேட்சிங் மட்டும் போட்டுக்கிறோம் இல்லையா, அதோட மேட்சிங் செட்டிங் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் வித் பீகாக் ஒர்க்கில் வரும் உங்களுக்கு. நம்ம அங்கே பார்த்த மாதிரியே சேம் பீகாக் வித் எனாமல் ஒர்க்கோட வரும் உங்களுக்கு. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, ஹாரத்தோட மேட்சிங், அதாவது லக்ஷ்மி தேவி வச்ச மாதிரி டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இது ரோஸ் கோல்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது இது ரோஸ் கோல்டு. ரோஸ் கோல்டுங்கிறது ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் எல்லோ ஃபினிஷிங் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ரோஸ் கோல்டுங்கிறது இப்போ ட்ரெண்ட் நல்லா மூவிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு கலெக்ஷன்ஸ் நல்லா ஃபாஸ்ட் மூவிங். இது இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்லஸ் ஆன்டிக், இது பேட் ஃபுல்லுமே உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி மட்டும் தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லாமே ஆன்டி செட்க்கு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா தனியாக ஸ்டெட் இதோட மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் நெக்லஸ் ஆன்டிக் ஸ்டெட் நெக்லஸ் இருந்தாலும் இது மேட்சிங் ஸ்டெட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. இன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு ஃபினிஷிங்கில் வரும் உங்களுக்கு. எல்லாம் இது ஃபுல்லுமே ஆன்டிக் தான், பிளாக் ஃபினிஷிங்கில் வருங்க உங்களுக்கு. இது அதே பேட்டர்னில் லைட் எல்லோ ஃபினிஷிங், அதாவது செமி ஆன்டிக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் எல்லாமே உங்களுக்கு செமி ஆன்டிக்கில் வரும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது இதுவும் சேம் தான். இது செமி ஆன்டிக். செமி ஆன்டிக்கில் ரூபி வித் எமரால்ட் காம்பினேஷனில் வருங்க உங்களுக்கு இந்த ஒர்க் எல்லாமே. இது வந்து ஸ்டார்டிங் என்ன வேஸ்டேஜ்ல என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் 11 to 12% ஸ்டார்ட். 11 to 12. ஓகே. மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டெட்ஸ் ரிங்ஸ் எல்லாமே பீஸ் கஸ்டமர் தான். வாங்க பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாங்க. ஓகே. கவிஷ் கிச்சன்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணி கண்டிப்பா ஸ்டாப் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம எந்த ஐட்டம் எடுத்தாலும் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிட்டு தான் காஸ்ட் போடுவோம். ஓகே. கோல்டுக்கு கோல்டு காஸ்ட்டும் ஸ்டோனுக்கு ஸ்டோன் காஸ்ட்டும் செப்பரேட்டாக வருங்க. கல்லடை கழிச்சு தான் கோல்டு ரேட் போடுவாங்க. இந்த ஸ்டோனுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நேம் இருக்கா? ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கட் டைப்ஸில் வரும். அன்கட் இது ரூபி அண்ட் எமரால்டில் இது பிங்க் ஷேடு வரும், இது க்ரீனு. இது ரூபி பீட்ஸ் ஒர்க்கில் வரும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் தனியாக கோல்டு தனியாக செப்பரேட்டாக ஒர்க் போடுவேன்னு சொன்னீங்களா, அது மாதிரி என்ன ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து கழிச்சிட்டு போடுவீங்க? எல்லா ஸ்டோனுமே நம்ம ஆர்னமெண்ட்ஸில் எந்த ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் இருந்தாலும் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிட்டு தான் போடுவோம். ஸ்டோன்ஸுக்கு செப்பரேட் காஸ்ட் வரும், கோல்டுக்கு செப்பரேட் காஸ்ட் வரும். ஏன்னா கோல்டுக்கும் சேர்த்து நம்ம ஸ்டோன் காஸ்ட்டு போடுறதில்ல. இது டெம்பிள் ஜுவல்லரி. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இது செமி. இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் ரூபி அண்ட் எமரால்டு காம்பினேஷனில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம டெம்பிள் ஜுவல்லரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அதுக்கு வந்து மேட்சாக இருக்க மாதிரி செமி டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. அதாவது டெம்பிள் ஜுவல்லரிங்கிறது செப்பரேட்டாக இருக்குது, அதுவும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஒர்க்கில் வரும். குந்தன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்த் நெக்லஸ்க்குள்ள மேட்சிங்காக வரும் குந்தன் செட்ஸ். இதெல்லாம் வித் ஜிமிக்கியோட தான் வரும். இது வந்து இங்கே எல்லாமே 916 கோல்டு நேம் எல்லாமே BAS ஹால்மார்க் 916 KDM. எல்லாம் எந்த ஒரு ஸ்டெட் என்ன ஐட்டம் வாங்கினாலும் சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம் எந்த ஐட்டம் வாங்கினாலும் எல்லாமே BAS ஹால்மார்க் தான், 916 KDM தான். இதெல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரியில் தான் வருங்க. இது டெம்பிள் ஜுவல்லரிங்க. டெம்பிள் ஜுவல்லரி ரெட் ஃபினிஷிங்கில் வரும். டெம்பிளில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று பிளாக் ஃபினிஷிங் ஒன்று வரும், ஒன்று ப்ரௌன் ஃபினிஷிங் ஒன்று வரும். அந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பெரிய ஹாரம்லாம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கூட மேட்சிங் செட்ஸுங்க இதெல்லாமே உங்களுக்கு ஜிமிக்கி பேட்டர்ன். ஸ்டார்டிங் வெயிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பவுன் 1.25 பவுன்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 3/4 பவுனில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக வருங்க உங்களுக்கு. ஜிமிக்கி கமல் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போகுதுங்களா? எப்பவும் சரி அது ஒரு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன் தானே, எப்போவுமே எவர் கிரீன் கலெக்ஷன்ஸ் தான் டெம்பிள் ஜுவல்லரி. இப்போ கொஞ்சம் நாள் சாங் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகும்ல? கண்டிப்பாக போகும். இந்த மாதிரி ஒர்க் பார்த்து நான் ஃபஸ்ட்டு நகாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, நகாஸ் பேட்டர்லேயே இது வந்து ஜிமிக்கி மாடல். அதோட மேட்சிங் செட்ஸுங்க இது. அதில் ஒர்க் இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னபக்ஷி டைப்பில் வரும். அன்னபக்ஷி வித் நகாஸ் ஒர்க்கில் வருங்க. இது எல்லாமே இதில் இப்போ போன இந்த செட்டோட போட்டோம்னா கொஞ்சம் ஹெவியாக தான் காமிக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம்.